வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். சுதந்திர தினத்தன்று தேசிய கொடியை கீழிறக்கி கருப்பு கொடியை ஏற்றிய ஜாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் 9 பேர் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்க பல்கலைக்கழக மானியங்கள் தயாராகி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதன் முதற்கட்டமாக ஜாழ் பல்கலைக்கழக நிர்வாகம் இது தொடர்பில் எடுத்த நடவடிக்கை தொடர்பில் கேள்வி கேட்டு விளக்க கடிதம் ஒன்றும் ஆணைக்குழுவால் அவசரமாக அனுப்பப்பட்டுள்ளதாகவும் நம்பகரமாக தெரிய வந்துள்ளது. கடந்த பிப்ரவரி மாதம் 4ஆம் திகதி இலங்கையில் 77வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் பிரதான வளாகம் ஒன்றில் தேசிய கொடியேற்றப்பட்டிருந்தது. ஆயினும் அதனை பல்கலைக்கழக மாணவர்கள் சிலர் கீழிறக்கிவிட்டு அதற்கு பதிலாக கருப்பு கொடியை ஏற்றியிருந்தனர். இது தொடர்பான காணொளி சமூக ஊடகங்களிலும் வெளியாகியிருந்தது. இந்த நிலையில் அத்தகையதொரு சம்பவம் யாழ் பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்றதா என்பது தொடர்பிலும் இடம்பெற்றிருந்தால் அது தொடர்பில் பல்கலைக்கழக மட்டத்தில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறும் யாழ் பல்கலைக்கழக நிர்வாகத்தை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு எழுத்து மூலம் கோரியுள்ளது. இந்த சம்பவத்துடன் தொடர்புடையதாக கூறப்படும் 9 மாணவர்களின் விவரங்களை புகைப்படங்களுடன் அனுப்பி வைத்துள்ள பல்கலைக்கழக ஆணைக்குழு தலைவர் சம்பவம் தொடர்பில் முழுமையான அறிக்கை ஒன்றையும் கோரியிருக்கின்றார் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. பாதுகாப்பு தரப்பினரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகள் மூலமே குறித்து 9 மாணவர்களின் விவரங்களும் ஒளிப்படங்களும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவுக்கு கிடைத்துள்ளதாகவும் அதனை அடிப்படையாக வைத்து ஜாழ் பல்கலைக்கழக நிர்வாகத்துக்கு குடைச்சல் கொடுத்து அந்த மாணவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க மானியங்கள் ஆணைக்குழு முயல்வதாகவும் இதன் போது தெரிவிக்கப்படுகின்றது. யாழ்ப்பாண மாநகர சபை உள்ளிட்ட உள்ளூராட்சி சபைகளில் போட்டியிடுவதற்கான வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டமைக்கு எதிராக உயர் நீதிமன்றில் தமிழ் மக்கள் கூட்டணி வழக்கு தொடர்ந்துள்ளது. தமிழ் மக்கள் கூட்டணியினால் வழங்கப்பட்ட வேட்புமனுவில் பெண் வேட்பாளர் ஒருவரின் சத்திய கூற்றில் தவறு உள்ளதாக கூறி அந்த பெண் வேட்பாளரை பட்டியலில் இருந்து நீக்கியமையால் தேவையான பெண் பிரதிநிதித்துவம் இல்லை என மாநகர சபைக்கான வேட்புமனுவை தேர்தல்கள் திணைக்களம் முற்றாக நிராகரித்துள்ளது. வேட்புமனுவில் தேவையான பெண் வேட்பாளர்களை உள்ளடக்கிய ஆனால் ஒரு பெண் வேட்பாளரின் சத்திய கூற்றில் தவறு எனில் அவரை மாத்திரம் நீக்கி ஏனையோரை போட்டியிட அனுமதித்திருக்க வேண்டும். அவ்வாறு இல்லாமல் முழு வேட்பு மனுவையும் நிராகரித்து 48 வேட்பாளர்களின் ஜனநாயக உரிமையை மறுத்துள்ளார்கள் என தமிழ் மக்கள் கூட்டணியினர் கண்டனம் தெரிவித்து வந்தனர். இந்த நிலையிலேயே நேற்று ஜனாதிபதி சட்டத்தரணி ஜெப்ரி அழகரட்னம் ஊடாக உயர் நீதிமன்றில் வழக்கு தொடர்ந்துள்ளனர். யாழ்ப்பாண மாநகர சபையில் முன்னாள் முதல்வர் சட்டத்தரணி வி மணிவண்ணன் முதல்வர் வேட்பாளராக கொண்டு களமிறங்கிய தமிழ் மக்கள் கூட்டணியின் வேட்பு மனுவை நிராகரிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் எல்லா சபைகளிலும் வெல்லக்கூடிய வெற்றி வாய்ப்புகள் இம்முறை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு உள்ள நிலையில் சில சபைகளின் வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன. அவற்றுக்கு எதிராக உச்ச நீதிமன்றில் வழக்கு தொடரவுள்ளதாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் இணைத் தலைவர் சித்தார்த்தன் தெரிவித்தார். சுண்ணாகம் பகுதியில் அமைந்துள்ள அலுவலகத்தில் நேற்று ஊடகங்களை சந்தித்த போதே இவ்வாறு தெரிவித்தார். மேலும் அவர் தெரிவிக்கையில் பிரதேச சபை தேர்தல் என்பது கிராம மட்டத்திலேயே உள்ள விடயங்களை கையாள்வதற்குரிய தேர்தலாகும். எனவே மக்கள் கிராமத்திலே செல்வாக்குரியவர்களுக்கு வாக்களிப்பார்கள். இது நிச்சயமாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு மக்கள் வாக்களித்து அமோக வெற்றி அடைய செய்வார்கள் என எதிர்பார்க்கின்றோம். இந்த நிலையில் நமது வேட்பு மனுக்கள் 9 சபைகளில் நிராகரிக்கப்பட்டுள்ளன. அவற்றுக்கு எதிராக உச்ச நீதிமன்றில் வழக்கு தொடர்போம் என்றார். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் எஸ். வியாழேந்திரன் எதிர்வரும் 1ஆம் திகதி முதல் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவால் அவரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டதை தொடர்ந்து வியாழேந்திரன் நேற்று மாலை கைது செய்யப்பட்டார். பின்னர் அழுத்கடை நீதிவான் நீதிமன்றத்தில் அவர் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனவரி 1ஆம் திகதியில் இருந்து தற்போது வரை நாடு முழுவதும் 10,886 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக டெங்கு நோய் கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் டெங்கு பரவலை கட்டுப்படுத்த தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு கொழும்பு நகர பிரிவு கம்பகா, களுத்துறை, மாத்தளை, மட்டக்களப்பு, ரத்னபுரி மற்றும் திருகோணமலை ஆகிய மாவட்டங்களில் விசேட நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது. குறித்த பகுதிகளில் டெங்கு பரவக்கூடிய 37 இடங்களை அடையாளம் கண்டு தற்போதுள்ள தரவுகளின் அடிப்படையில்
அடிப்படையில் ஒரு சிறப்பு டெங்கு கட்டுப்பாட்டு கள திட்டத்தை நடாத்தவும் டெங்கு நோய் கட்டுப்பாட்டு பிரிவு திட்டமிட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சி மார்ச் 27, 28 மற்றும் 29 ஆகிய திகதிகளில் நடைபெறும் எனவும் இதன் போது வீடுகள், பள்ளிகள், பணியிடங்கள், நிறுவனங்கள், தொழிற்சாலைகள், வழிபாட்டு தலங்கள், பொது இடங்கள் மற்றும் ஆபத்தான பகுதிகளில் உள்ள பிற வளாகங்கள் கள ஆய்வு குழுக்களின் பங்கேற்புடன் கண்காணிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஜனவரி 1ஆம் திகதியில் இருந்து தற்போது வரை நாடு முழுவதும் 10,886 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக டெங்கு நோய் கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த நாட்களில் அவ்வப்போது பெய்யும் மழை காரணமாக எதிர்வரும் நாட்களில் டெங்கு நோயாளிகள் அதிகரிக்கும் அபாயம் இருப்பதாகவும் சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சாதிவாரி கணக்கெடுப்பு தேவைதான், ஆனால் அதை மத்திய அரசு தான் செய்ய வேண்டும் என்ற பழைய பல்லவியையே மீண்டும் மீண்டும் பாடி வருகின்றது. இந்த நிலையில் இருந்து திராவிட மாடல் அரசு எப்போது மாறப்போகின்றது என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் தெலுங்கானா மாநிலத்தை தொடர்ந்து ஜார்க்கண்ட் மாநிலத்திலும் அடுத்த வாரம் தொடங்கவுள்ள புதிய நிதியாண்டில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று அம்மாநில அரசு அறிவித்திருக்கின்றது. கர்நாடகம், பீகார், ஒடிசா, தெலங்கானா ஆகிய மாநிலங்களை தொடர்ந்து 5வது மாநிலமாக ஜார்க்கண்ட் சாதிவாரி கணக்கெடுப்பை மேற்கொள்ள உள்ளது. ஆந்திரம் உள்ளிட்ட மேலும் சில மாநிலங்களிலும் சாதிவாரி கணக்கெடுப்பு பல்வேறு நிலைகளில் நிலுவையில் உள்ள நிலையில் இந்த விவகாரத்தில் தமிழக அரசு வெற்று நாடகங்களை மட்டுமே நடத்தி வருவது கண்டிக்கத்தக்கது. ஜார்க்கண்ட் சட்டப்பேரவையில் இது தொடர்பாக விளக்கம் அளித்துள்ள அம்மாநில வருவாய்த்துறை அமைச்சர் தீபக் பிருவா கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 17ஆம் திகதியே சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடாத்த அமைச்சரவை கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுவிட்டது. அதன் அடிப்படையில் விதிகள் திருத்தப்பட்டு அதன் அடிப்படையில் கடந்த 4ஆம் திகதி ஆணைகள் வெளியிடப்பட்டு விட்டன. சாதிவாரி கணக்கெடுப்பு நடாத்த எவ்வளவு பேர் தேவைப்படுவார்கள், எவ்வளவு செலவாகும் என்பது குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வருகின்றது. வரும் நிதியாண்டில் கண்டிப்பாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று தெரிவித்திருக்கின்றார். கர்நாடகம், ஆந்திரம், தெலங்கானா, ஒடிசா, பீகார், ஜார்க்கண்ட் என ஒவ்வொரு மாநிலமாக சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு வருவதன் மூலம் 2008ஆம் ஆண்டு புள்ளி விவரங்கள் சேகரிப்பு சட்டத்தின்படி சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடாத்த மாநில அரசுகளுக்கு அதிகாரம் உண்டு என்பது செயல் அளவில் உறுதியாகியுள்ளது. உயர் நீதிமன்றங்கள் மற்றும் உச்ச நீதிமன்றமும் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடாத்த மாநில அரசுகளுக்கு உள்ள அதிகாரத்தை ஏற்றுக்கொண்டுள்ளன. இவ்வளவுக்கு பிறகும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடாத்த மாநில அரசுகளுக்கு அதிகாரம் இல்லை என்று எவரேனும் கூறினால் அவர்கள் அறியாமையில் உழல்கின்றனர் அல்லது சமூக நீதிக்கு எதிராக செயல்படுகின்றனர் என்று தான் பொருளாகும். தமிழ்நாட்டில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டியதன் தேவை, அதற்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் ஆகியவை குறித்து தமிழக அரசுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி தனிப்பட்ட முறையிலும் பொது தளங்களின் வாயிலாகவும் விரிவாக விளக்கி இருக்கின்றது. அனைத்தையும் கேட்டுக்கொள்ளும் தமிழக அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு தேவைதான், ஆனால் அதை மத்திய அரசு தான் செய்ய வேண்டும் என்ற பழைய பல்லவியையே மீண்டும் மீண்டும் பாடி வருகின்றது. இந்த நிலையில் இருந்து திராவிட மாடல் அரசு எப்போது மாறப் போகின்றது? ஒருபுறம் சமூக நீதியை காப்பதற்காகவே பிறந்தவர்கள் என்று கூறிக்கொள்ளும் திமுக சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு விவகாரத்தில் நடத்தும் நாடகங்கள் காரணமாக மக்களிடம் அம்பலப்பட்டு விட்டனர். இனியும் அதே நாடகத்தை தொடர்ந்து நடாத்த முடியாது. எனவே தமிழ்நாட்டில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடாத்த தமிழக அரசு ஆணையிட வேண்டும் என்றார். நியூசிலாந்தின் தெற்கு தீவில் நேற்று 6.8 ரெக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த நிலநடுக்கம் நியூசிலாந்து நேரப்படி மதியம் ஏற்பட்டது. இது ஸ்னேர்ஸ் தீவுகளுக்கு வடமேற்கே 155 கிலோமீட்டர் தொலைவில் 12 கிலோமீட்டர் ஆழத்தில் மையம் கொண்டிருந்தது. இந்த நிலநடுக்கம் தேசிய அவசர நிலை மேலாண்மை நிறுவனத்தின் சுனாமி அபாயத்தை தூண்டியது. நிலநடுக்கத்தினால் பாரிய அசம்பாவிதங்கள் எதுவும் பதிவாகவில்லை. எனினும் கடலோர பகுதி கரைகள் வலுவான மற்றும் அசாதாரண நீரோட்டங்கள் மற்றும் கணிக்க முடியாத அலைகளை எதிர்கொள்ளக்கூடும் என்று எச்சரித்துள்ளது. எவ்வாறெனினும் வெளியேற்றங்கள் குறித்து உத்தரவுகள் இதுவரை எதுவும் பிறப்பிக்கப்படாத நிலையில் மக்கள் கரையோர பகுதிகளில் இருந்து விலகி இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். IPL தொடரில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் அணி தலைவர் ஸ்ரேயஸின் அர்ப்பணிப்பான ஆட்டமும் சசா சிங்கின் அதிரடியும் கை கொடுக்க குஜராத்தை வீழ்த்தி பஞ்சாப் அணி வெற்றி பெற்றுள்ளது. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற குஜராத் அணி களத்தடுப்பை தீர்மானித்ததை அடுத்து முதலில் துடுப்படுத்தாடிய பஞ்சாப் அணிக்கு பிரப் சிம்ரன் சிங் வெறும் 5 ஓட்டங்களை பெற்று ஆட்டமிழந்தார். எனினும் ஆர்யா மற்றும் ஸ்ரேயஸ் இருவரும் அதிரடியை கையில் எடுத்து அணியை பலப்படுத்தினார்கள். 47 ஓட்டங்களுடன் ஆர்யா ஆட்டமிழந்தாலும் இன்னிங்ஸில் எந்த சரிவும்
செயற்படாமல் அதிரடியை தொடர்ந்தார் ஸ்ரேயாஸ். மேக்ஸ்வெல் ஸ்டோய்னிஸ் மத்திய வரிசையிலோ மாற்றினார்கள். எனினும் கடைசி கட்டு அதிரடியால் பஞ்சாபை மேலும் உரப்படுத்தினார். சசாங் அணி தலைவர் ஸ்ரேயாஸ் 97 ஓட்டங்களுடன் களத்தில் இருக்க அவருக்கு சதம் பெறக்கூடிய வாய்ப்பு அதிக அளவில் இருந்தது. ஆயினும் சசாங் அடித்தாடுவதற்கு ஸ்ரேயாஸ் துணையாக இருந்தாரே தவிர துடுப்பெடுத்தாடும் வாய்ப்பை தான் எடுத்துக் கொள்ளவில்லை. முடிவில் 5 இலக்குகளை இழந்து 243 ஓட்டங்களை பஞ்சாப் பெற்றது. ஸ்ரேயாஸ் 97 ஓட்டங்களுடன் சசாங் 44 ஓட்டங்களுடனும் ஆட்டமிழக்காதிருந்தனர். அதன்படி பதிலுக்கு களமிறங்கிய குஜராத் அணியும் இலக்கை எட்டக்கூடிய வகையில் சிறப்பான ஆரம்பத்தை கண்டது. அணித்தலைவர் கில் 14 பந்துகளில் 33 ஓட்டங்களை பெற்று ஆட்டமிழந்தார். சாய் சுதர்சன் மற்றும் பட்லர் இருவரும் தொடர்ந்தும் இலக்கை எட்டக்கூடிய நம்பிக்கையில் விளையாடி கொண்டிருந்தனர். 74 ஓட்டங்களுடன் சாய் சுதர்சன் ஆட்டமிழந்தார். புதிதாக களமிறங்கிய ருதர்போர்ட் 46 ஓட்டங்களை பெற்றாலும் முடிவில் 5 இலக்குகளை இழந்து 232 ஓட்டங்களையே குஜராத்தால் பெற முடிந்த நிலையில் 11 ஓட்டங்களால் பஞ்சாப் வெற்றியை தன் வசம் கைப்பற்றியது. இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயன் டிஜிட்டல் வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.